தீவிரமாகும் ஈரான் போர். ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான மோதல் தற்போது தணிக்க முடியாத பெரும் போராக வெடித்திருக்கிறது. தொடர்ந்து 12 இரவுகளாக ஈரானை குறிவைத்து அமெரிக்கா தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் பதிலடி நடவடிக்கையாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியாவின் என்செலியா எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடைமலைக்கு நடுவே கடல் நடுவே தீப்பிடித்து எரியும் கப்பலின் செயற்கைக்கோள் படங்களை நாசா வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒருபுறம் செங்கடலில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்க, மறுபுறம் உலக வர்த்தகத்தின் இதய துடிப்பான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்க ஈரான் முயற்சித்தால் அந்நாட்டின் அனல் மின் நிலையங்கள் மற்றும் முக்கிய பாலங்கள் தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்திருக்கார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான், எங்களால் எண்ணெய் விற்க முடியாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் வேறு எந்த நாட்டையும் எண்ணெய் விற்க விடமாட்டோம் என சீறியிருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்தங்கள், செங்கடல் முற்றுகை, உலக பொருளாதாரத்தை முடக்கும் எண்ணெய் போர் என மத்திய கிழக்கில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது பற்றி முழுமையான தகவலை விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையிலான மோதல் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சகட்ட பதற்றத்தை எட்டியிருக்கு. ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து 12 நாட்களாக அமெரிக்கா தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த போர் தற்போது அண்டை நாடுகளுக்கும் வர்த்தக பாதைகளுக்கும் விரிவடைந்து உலக நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியிருக்கு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தொடர் முற்றுகைக்கு பதிலடியாக ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் தங்கள் கடற்படை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபிய கொடியுடன் இயங்கிய என்செலியா என்ற எண்ணெய் கப்பல் மீது ஹவுதிகள் சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. நாசா வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் தரவுகளின்படி அந்த கப்பல் செங்கடலில் தீப்பிடித்து எரிவது உறுதியாகி உள்ளது. அதிர்ஷ்டவசமாக தாக்குதல்களுக்குள்ளான கப்பல்களின் பணியாளர்கள் அனைவரும் காயமின்றி தப்பியுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. இதற்கிடையில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை நடவடிக்கைகளை தொடர்வதிலும் முற்றுகைக்கு முற்றுகை என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதிலும் பின்வாங்க மாட்டோம் என்று ஹவுதி இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா ஷாரி பகிரங்கமாக எச்சரித்திருக்கார். மறுபுறம் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சர்வதேச சட்டங்களை இந்த தாக்குதல்கள் முற்றிலுமாக மீறுவதாக சவுதி அரேபியாவின் அரசாங்க செய்தி நிறுவனம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா சவுதி அணுசக்தி ஒப்பந்தமும் உலகளாவிய கவலைகளும் ஒருபுறம் போர் சூழல் தீவிரமடைந்து வரும் வேளையில், மறுபுறம் அமெரிக்கா தொழில்நுட்பம் மற்றும் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் சிவில் அணுசக்தி திட்டத்தை நிறுவுவதற்கான 30 ஆண்டுகால முக்கிய ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டிருக்காங்க. சவுதியின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலம் ஏற்றுமதிக்கான எண்ணெய் விநியோகத்தை அதிகரிப்பதே இந்த ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமாகும். அமெரிக்கா எரிசக்தி துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பொருளாதார திட்டத்திற்கு இது பெரிதும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவை யுரேனியம் செறிவூட்டும் பாதைக்கு இட்டுச் சென்று மத்திய கிழக்கில் அணு ஆயுத பெருக்கத்திற்கு வழிவகுத்து விடுமா என்ற அச்சா உலக நாடுகளிடையே எழுந்திருக்கு. இஸ்ரேலை தவிர்த்த பிற மத்திய கிழக்கு நாடுகள் அணு ஆயுதங்களை அடைவதை தடுப்பதே தங்கள் நோக்கம் என்று அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்கோ ரூபியோ விளக்கமளித்தாலும், முந்தைய ஐக்கிய அரபு அமீரக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த கடுமையான தங்க தரநிலை பாதுகாப்பு நெறிமுறைகள் இந்த சவுதி ஒப்பந்தத்தில் இல்லை என்று நிபுணர்கள் தீவிர கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கின் போர் ஒருபுறம் அண்டை நாடுகளுக்கு பரவ, உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் மிக முக்கியமான தமனியான ஹார்முஸ் ஜலசந்தையில் பதற்றம் வெடித்துள்ளதோடு கடந்த 3 மாதங்களில் இந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு.
இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது ராக்கெட் ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஈரானின் பாலங்கள் மற்றும் அனல்மின் நிலையங்கள் மீதும் தெஹ்ரானில் உள்ள முக்கிய கட்டமைப்புகள் மீதும் அமெரிக்கா கடுமையான பதிலடி தாக்குதல்களை தொடுக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளம் மூலமாக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கார். ட்ரம்பின் இந்த எச்சரிப்புக்கு ஈரான் கடும் கொந்தளிப்புடன் பதிலடி கொடுத்திருக்கு. ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், எங்களால் இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் வேறு யாராலும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது. எங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பிராந்தியத்தில் எந்த உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு தேவையான மின் விநியோகத்தை துண்டிப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருக்கிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியே தான் நடக்குது. எனவே அங்கு ஏற்பட்டுள்ள இந்த நேரடி மோதல் போக்கு சர்வதேச சந்தையில் பெரும் பொருளாதார தாக்கத்தையும் விலையேற்றத்தையும் ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியிருக்கு. இதனால் உலக நாடுகள் அனைத்தும் இப்பகுதியில் நிலவும் சூழலை மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனித்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானின் இந்த தொடர் மோதல்களால் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே பெரும் அச்சுறுத்தலை சந்தித்துள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்குவோம் என்ற ஈரானின் எச்சரிக்கையும் தக்க பதிலடி கொடுப்போம் என்ற ட்ரம்பின் மிரட்டலும் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்பிரச்சனைக்கு விரைவில் ஒரு அமைதி தீர்வு எட்டப்படாவிட்டால் சர்வதேச அளவில் கடுமையான எரிபொருள் விலையேற்றமும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற பதற்றமான எதிர்பார்ப்புடன் உலக நாடுகள் இந்த சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.